Welcome to the program. My name is Daniel Sundaraj. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் டேனியல் சுந்தராஜ். Happy Resurrection Day. Jesus is risen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுந்த வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். You know, the resurrection account is found in all the Gospels. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அனுபவமானது 4 சுவிசேஷங்களிலும் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Resurrection very central to Christianity. இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவமானது கிறிஸ்துவ நம்பிக்கையினுடைய அடித்தளமாக ஆதாரமாக இருக்கிறதை நாம் உணர்கிறோம். Jesus conquered Satan, conquered death, and he broke the power of sin. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பாவத்தின் நுகத்தை, மரணத்தை, பிசாசை அவர் ஜெயமெடுத்தார் என்கிறதை பார்க்கிறோம். Grave could not hold him. He arose a victor. கல்லறையானது அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் ஜெயமெடுத்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது. It's the first day of the week, is a resurrection Sunday. வாரத்தில் 1ஆம் நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். We're going to look from Luke chapter 24. We see the woman getting to go to the tomb early in the morning. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் 1ஆம் நாளிலே அதிகாலையிலே சகோதரிகள் ஆண்டவரை காணும்படியாக கல்லறையிடத்திலே சென்றதை வேதம் குறிப்பிடுகிறது. They prepared spices. They are bringing them to anoint his body. ஆண்டவருடைய சரீரத்தை அபிஷேகம் பண்ணும்படியாக கந்த வர்க்கங்களை, வெள்ளை போளங்களை சகோதரிகள் எடுத்து சென்றதை வேதம் குறிப்பிடுகிறது. In Luke chapter 24, Luke tells us what happened on the resurrection morning, afternoon, and the evening. லூக்கா 24ஆம் அதிகாரமானது உயிர்த்தெழுந்த நாளிலே நடைபெற்ற சம்பவங்களை அவைகள் தெளிவாய் குறிப்பிடுகிறது. As Jesus arose from the dead, I believe there were a lot of angelic activities. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருந்த அந்த வேளையிலே தூதர்கள் அவருக்கு நிச்சயமாக பணிவிடை செய்திருப்பார்கள். The angelic activities were taking near the tomb where they laid the body of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே அங்கே தூதர்கள் பணிவிடை செய்ததை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். Luke chapter 24 and verse 1, we see women bringing spices they had prepared. சகோதரிகள் தாயத்தம் பண்ணின அந்த கந்தவர்க்கங்களை, வெள்ளைப்போளங்களை கொண்டு ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் அங்கே அபிஷேகம் பண்ணும்படியாக கொண்டு வந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். It says Mary Magdalene, Mary the mother of James, Joanna, Salome, and also others were there. அங்கே கூடியிருந்த ஸ்திரீகள் யார் என்றால் ஆண்டவருடைய தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், சலோமி மற்றும் இதர பெண்கள் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. I believe there were more than one group of women that were there at the tomb that morning. அந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய கல்லறை வைக்கப்பட்ட இடத்திலே அநேக பெண்கள் கூடி இருப்பார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். You know, as they were going, probably they were talking among themselves, who will roll away the stone? சகோதரிகள் ஆண்டவரை பார்க்கும்படியாக அந்த அதிகாலை வேளையிலே கடந்து செல்லும் பொழுது அவர் வைத்திருந்த இடத்திலே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டதை அறிந்ததினால் அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டே அவர்கள் ஒருவேளை சென்றிருக்கக்கூடும். Before his death, Jesus has clearly informed his disciples that he will be betrayed to the chief priests and scribes and condemned to death, handed over to be mocked, spit upon, buffeted, scourged, and crucified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு கூட இருந்த நாளிலே தமக்கு எவ்விதமான சம்பவங்கள் நடைபெறும் என்பதை தீர்க்கமாக தம்முடைய சீஷலுக்கு எடுத்துரைத்தார். அவர் காட்டி கொடுக்கப்பட்டு, அவர் அவமானப்படுத்தப்பட்டு, அவர் குற்றம் சாட்டப்பட்டு, அவர் பரியாசம் பண்ணப்பட்டு, அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அவர் காயங்கள் அடைந்து வேதனை அடைந்து சிலுவையில் கொல்லப்படுவார் என்பதை அவர் முன்னுரைத்ததை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். He also mentioned to them that he will rise again on the third day. தம்முடைய பாடுகளை மாத்திரம் ஆண்டவர் குறிப்பிடவில்லை. பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட தாம் திரும்பமாக எழுந்து வருவேன் என்கிற சத்தியத்தையும் அவளுக்கு எடுத்துரைத்திருந்தார். But I don't know why the women are going there with the spices to anoint his dead body.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு கூட இருந்த நாட்களிலே தம்முடைய மரணத்துக்கு பின்பாக எவ்விதமான சம்பவங்கள் நடைபெறும் என்பதை குறித்தும் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தீர்க்கமாக எடுத்துரைத்த பின்பும் இங்கே சகோதரிகள் அவருடைய சரீரத்தை சுத்திகரிக்கும்படி முறைமையின்படியாக கந்தவர்க்கங்களை ஏன் எடுத்து சென்றார்கள் என்று சொல்லி இந்த காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை. But when they go there, they found the stone rolled away and found not the body of the Lord. அவ்விதமாக தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டு சென்ற வேளையில் தானே ஆண்டோட கல்லர் இடத்துல இருந்தார்கள். அங்கே அவர் வைத்திருந்த இடத்திலிருந்து பெரிய கல்லானது அப்புறப்படுத்தப்பட்டு அவருடைய திரைச்சீலைகள் சுற்றி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தார்கள். Do you know why the stone was rolled away? Not to get Jesus out of the tomb. It was as an evidence for the disciples and others to see that Jesus rose again from the dead. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்த கல்லறையில் இருந்த கல்லானது ஏன் அப்புறப்படுத்தப்பட்டது என்றால் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அவருடைய சீஷர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவரை தேடி வந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தானே ஒழிய ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்காக அல்ல என்பதை நாம் அறிந்திட வேண்டும். As they entered into the tomb, two men stood by them in shining garments. அவர்கள் அவ்விதமாக அந்த கல்லறைக்குள்ளாக பிரவேசித்த பொழுது வெண்ணாடை தரித்த தூதர்கள் இருவர் அவருடைய வலது இடது மாட்டில இருப்பதை வேதம் சொல்லுகிறது. The women were afraid. அவளை பார்த்த ஸ்திரீகள் பயந்தார்கள். The two men said to them, "Why do you seek the living among the dead?" அவ்விதமாக பயந்த அந்த ஸ்திரீகளை பார்த்து அந்த தூதர்கள், வெண்ணாடை அணிந்த தூதர்கள் சொன்னார்கள், ஸ்திரீகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? உயிரோடு இருக்கிறவரை ஏன் கல்லறையில தேடுகிறேன் என்று சொல்லி அவளை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். Verse 6 it says, "He is not here, he is risen." அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி தூதர்கள் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். They said, "Remember how he spoke unto you when he was in Galilee, saying, the Son of Man must be delivered into the hands of the sinful men and crucified, and the third day will rise again." ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு கூட இருந்த நாளிலே உங்களிடத்தில் சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள். தாம் பாடுபடவும் அவமானப்படுத்தப்படவும் புறஜாதியால் கொல்லப்படவும் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து வருவார் என்கிற வார்த்தைகளை நினைவு கூறும்படியாக அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். They remembered the words he said, and they returned from the sepulchre to tell all the things to the 11 and to all the rest of the disciples. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கும் பொழுது தங்களிடத்தில் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் திரும்பமாக நினைவு கூர்ந்தார்கள். தூதர்கள் சொன்னிய வண்ணமாகவே ஆண்டவர் உயிரோடு இருந்ததை விசுவாசித்து திரும்பமாக 11 அப்போஸ்தலரிடத்திலும் மற்ற சீஷரிடத்திலும் கடந்து வந்து தாங்கள் பார்த்த, தாங்கள் கேட்ட அனைத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள், சாட்சியாக அறிவித்தார்கள். When the women told them what happened, it seemed to be idle tales. சீஷர்கள் தங்களிடத்தில் சொன்ன காரியங்களை 11 அப்போஸ்தலரும் மற்ற சீஷர்களும் நம்பாதபடிக்கு ஸ்திரீகள் பிதற்றுகிறதாக அவைகளை அவர்கள் கருதினார்கள். Peter and John ran to the tomb to see the empty tomb, and they saw the empty tomb. ஸ்திரீகள் சொன்னதை நம்பாததினாலும் மேலும் அவர்கள் சொன்னதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் கல்லறையிடத்தில் ஓடி சென்று ஆண்டுடைய சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அங்கே வெறுமையான ஒரு கல்லறையை அவர்கள் பார்த்தார்கள். They were convinced that he has risen from the dead, and they went away back to their homes. இவ்விதமாக ஆண்டவர் மெய்யாகவே உயிரோடு இருந்தார் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பாக அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு கடந்து செல்வதை பார்க்கிறோம். But Mary stood in the sepulchre weeping. ஆனால் மரியாளோ கல்லறையினிடத்திலே தானே அவள் இருக்கிறாள், அவள் கல்லறை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். She stooped down and looked into the sepulchre. அவள் குனிந்து கல்லறையினிடத்திலாய் அவள் நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். She saw two angels sitting there. அங்கே 2 தூதர்கள் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். The angel said to them, "Woman, why are you weeping?" மரியாளை பார்த்து அங்கே இருந்த தூதர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், ஏ ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார்கள். She said to them, "They have taken away my Lord,
I don't know where they have laid him. என்னுடைய எஜமானரை அவர்கள் களவாய் எடுத்துக்கொண்டார்கள், அவருடைய வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவள் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். As she turned around, she saw the Lord Jesus. அவள் அவ்விதமாக சொல்லின பின்பாக திரும்பின பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அருகாமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். The Lord Jesus said to her, "Woman, why are you weeping? Whom are you seeking?" அவளிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். She supposed him to be the gardener, and she said to him, "Sir, if you have carried him away, tell me where you have laid him. I will take him away." ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அருகாமையில் இருப்பதை அவள் உணராது அவரை ஒரு தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, என் எஜமானரை அவர்கள் களவாய் எடுத்து சென்றார்கள், நீர் அதை அறிந்திருக்கிறீரா? அதை குறித்து உமக்கு தெரியுமென்றால் எனக்கு தெரியப்படுத்தும், நான் அவரை என்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Jesus said to her, "Mary," and immediately Mary recognized the voice of the Lord. She turned and said to him, "Rabboni," which is to say, teacher. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து மரியாள் என்று சொல்லும் பொழுது இது தன்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்பதை அறிந்ததினால் அவர் அவரை ரபூனி, போதகரே என்று அழைக்கிறாள். She started clinging to him. The Lord Jesus said, "Do not cling to me. Go and tell my disciples that I am risen." ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் பற்றிக்கொள்ள விளைகிறாள். ஆண்டவர் அதுக்கு இடம் கொடாமல் நீ உடனடியாக கடந்து சென்று சீஷர்களை பார்த்து, நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன் என்பதை நீ சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். This is what happened in the morning of the resurrection day, and Jesus also appeared to another group of people. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நடைபெற்ற சம்பவங்கள் தான் இவைகள். ஆண்டவர் இவ்விதமாக பலருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இது மாத்திரமல்ல, இன்னும் சில கூட்டத்தாருக்கும் ஆண்டவர் தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. Let us look at what happened in the afternoon and in the evening of the same resurrection day. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, அன்றைய மதிய தினத்திலே, அன்றைய சாயங்கால வேளையிலே நடைபெற்ற சம்பவங்களையும் நாம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Two of the disciples went on the same day to Emmaus. அந்த நாளில் தானே அவருடைய சீஷர்களில் இருவர் எம்மாவூர் பட்டணத்துக்கு அவர்கள் நடந்து செல்கிறதை வேதம் குறிப்பிடுகிறது. Emmaus is 7 miles from Jerusalem. எருசலேமிலிருந்து 7 மைல் தூரத்தில் இந்த எம்மாவு பட்டணம் இருக்கிறது. Verse 14 says they talked together of all things that had happened in Jerusalem. எருசலேமிலே அந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களை அவர்கள் பேசிக்கொண்டு எம்மாவு ஊருக்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். Bible says as they communed and reasoned together, Jesus drew near to them and went with them. இவ்விதமாக இந்த இரண்டு சீஷர்களும் எருசலேமில் நடந்த சம்பவங்களை பேசிக்கொண்டு செல்லக்கூடிய வேளையில் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட சேர்ந்து மூன்றாம் நபராக அவளோடு கூட அவர் அந்த பட்டணத்துக்கு கடந்து செல்கிறார். I want to read a verse, Malachi chapter 3 and verse 16. மல்கியா 3:16 வசனத்தை நாம் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Those who fear the Lord spoke to one another, and the Lord listened and heard them. So a book of remembrance was written before him for those who fear the Lord and who meditate on his name. Wonderful scripture, isn't it? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று மல்கியா 3:16 குறிப்பிடுகிறது. Here it says, then those who fear the Lord spoke to one another, and the Lord listened and heard them. இந்த வசனம் இவ்விதமாக அழகாக குறிப்பிடுகிறது. ஆண்டவரை அறிந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் அவரை குறித்து பேசிக்கொள்வார்கள், ஆண்டவர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் குறிப்பிடுகிறது. Remember, these two disciples, they are speaking to one another. He heard them and he drew close to them. இங்கே இரண்டு சீஷர்களும் இவ்விதமாக தானே எம்மாவூர் என்கிற அந்த கிராமத்துக்கு அவர்கள் கடந்து செல்லக்கூடிய வேளையில் ஆண்டவரை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். ஆண்டவர் அதை கவனித்து அவளோடு கூட அவர் தம்மை இணைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். Verse 16 it says their eyes were holden,
they could not recognize him. 16 வசனம் இவ்விதமாக குறிப்பிடுகிறது, அவருடைய கண்கள் மூடப்பட்ட நிலையில் இருந்ததினால் இயேசுவை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதாக பார்க்கிறோம். As they were going to Emmaus, Jesus joined together with them and he went with him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாம் நபராக தம்மை இணைத்துக் கொண்டு அவரும் அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து அங்கே எம்மாவூர் பட்டணத்துக்கு அருகாமையில் வருகிறதை பார்க்கிறோம். They are talking about what happened Jerusalem, about the crucifixion, everything that went on in Jerusalem. எருசலேமில் அன்றைய தினங்களிலே நடைபெற்ற அனைத்தையும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். எவ்விதமாக இயேசு என்கிறவர் சிலுவையில் அவர் அறையுண்டு கொலை செய்யப்பட்டார் என்கிற சம்பவங்களை அவர்கள் தங்களுக்கு தலாக பேசிக் கொள்கிறதை பார்க்கிறோம். Jesus said to them, "What manner of communication is this, and you are so sad?" நீங்கள் எதை குறித்து பேசி துக்கித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை பார்த்து வினவுகிறதை பார்க்கிறோம். One of the disciples, Cleophas, said, "Are you a stranger in Jerusalem? Have you not known the things what happened there in these days?" அந்த சீஷலில் ஒருவன் அவரை பார்த்து, எருசலேமில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்க இவைகளை அறியாத அந்நியனா என்று சொல்லி அவருடைய சீஷலில் ஒருவன் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறான். I probably think Cleophas was not one of the 11 disciples. Probably he was one of the other group of 70 disciples whom Jesus have chosen. Probably they were there during his crucifixion and they are discouraged and they are going back to Emmaus. இந்த கிளையாப்பா என்பவன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 11 சீஷரில் ஒருவனாக இவன் இல்லை. ஆனால் ஆண்டவர் 70 இதர சீஷர்களையும் தெரிந்தெடுத்திருந்தார். அவ்விதமான கூட்டத்தாரை சேர்ந்தவனாக இவன் இருந்திருக்கக்கூடும். இவன் ஆண்டவருடைய காட்டி கொடுக்கப்பட்ட நடந்த சம்பவங்களை பார்த்து சோர்வடைந்தவனாக, துக்கமடைந்தவனாக, நம்பிக்கை இழந்தவனாக இந்த எதிர்மறையான வார்த்தைகளை அவன் பேசி செல்வதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். As they begin to converse with one another, Jesus said to them, what things happened in Jerusalem? ஆண்டவர் அவர்கள் துக்கமுகமாய் கடந்து செல்வதை பார்த்து எருசலேமில் என்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். And they said to him the things concerning Jesus of Nazareth, who was a prophet, mighty in deed and word before God and all the people. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருந்தார். பிதாவுக்கு முன்பாகவும் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் பலத்த செய்கைகளை, அற்புத அடையாளங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்த சம்பவங்களே என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். How our chief priests and rulers condemned him to death and crucified him. ஆனாலும் அவரை ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும் சங்கத்தின் தலைவர்களும் அவரை குற்றப்படுத்தி, அவரை அவமானப்படுத்தி, அவரை ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஆணி அறைந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறான். Look at the way they are communicating. They are communicating in the past, அவருடைய சம்பாஷணை நாம் கவனிக்கும் பொழுது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை அவர்கள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள். They are saying here, we are hoping that it was he who was going to redeem Israel. நாங்கள் இவ்விதமாக அவரை குறித்து நாங்கள் நிச்சயித்திருந்தோம், நம்பிக்கொண்டிருந்தோம். அவர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்பதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். They went on to say, besides, today is the third day since all these things happened. இந்த சம்பவங்களால் நடைபெற்று இது மூன்றாம் நாளாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். They went on to say that certain women of her company who arrived at the tomb early this morning astonished us, and that they have seen visions of angels, and the angels told them that he is risen from the dead. மேலும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரியம் என்றால், எங்களை சார்ந்த சகோதரிகளில் சிலர் கல்லறை இடத்துக்கு கடந்து சென்றார்கள். அங்கே அவர்கள் தரிசனங்களை பார்த்தார்கள், தூதர்களை பார்த்தார்கள். அவ்விடத்தில் தூதர்கள் ஆண்டவர் இங்கே இல்லை, உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அவ்விதமாக சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை மேலும் அதிகமாக பிரமிப்புக்குள்ளாக சகோதரிகள் மாற்றினார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசி செல்வதை பார்க்கிறோம். Can you see how they are communicating? They thought he was a prophet and he was going to redeem Israel, and their hope is gone.
அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய சம்பவங்களை நாம் நன்றாய் கவனிக்கும் பொழுது அவர்கள் கடந்த காலத்தில் நடந்தவைகளை குறித்து குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருந்தார், பலத்த செயல்களை செய்தார், அவர் எங்களை விடுவிக்கக்கூடியவராக நாங்கள் நம்பினோம், ஆனால் அவர் விடுவிக்காதபடிக்கு அவர் மரித்தார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை இழந்த தங்களுடைய பரிதாபத்தை வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். They were a very disappointed people and their hope is gone, is completely dashed, and they are going back to whatever they were doing in the past. கடந்த காலத்தில் தாங்கள் எதை செய்து கொண்டு வந்தார்களோ அதையே திரும்பவும் செய்யும்படியாக அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை இழந்தவர்களாக, முற்றிலுமாக எந்த விதமான காரியமும் நிறைவேறாது, இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் முற்றிலுமாக சிதைந்து போன ஒரு நிலையில் அவர்கள் தங்களுடைய திரும்பமாக தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். Now, these disciples were following him faithfully for 3.5 years, and they had high hopes, and their hopes were completely dashed, and they are discouraged and despondent. அவர்கள் இந்த 70 சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3.5 வருஷமாக அவரை பின்பற்றி இருந்தார்கள். அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆண்டவர் தங்களை விடுவிப்பார், தங்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லி அவ்விதமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்து அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, சோர்ந்தவர்களாக, முற்றிலுமாக அவநம்பிக்கையோடு கூட எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எதிர்மறையாக பேசி செல்கிறதை பார்க்கிறோம். He continues to talks to them. He wants to encourage them with the word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமான நம்பிக்கை இழந்து பேசிக் கொண்டிருக்கிற சீஷரிடத்தில் நம்பிக்கையை அதிகரிக்க, நம்பிக்கையை கொடுக்க ஆண்டவரிடத்தில் வசனங்களை கொண்டு பேசுகிறதை பார்க்கிறோம். In verses 25 and 26 we read, He said unto them, O fools, slow heart to believe all that prophets have spoken. Ought not Christ to have suffered these things and enter into his glory? And he is beginning at Moses and all the prophets. He expounded unto them in all the scripture concerning himself. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தியுள்ளாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவளுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். So the distance from Jerusalem to Emmaus is about 7 miles, and Jesus is with them and explaining to them all the scriptures. எருசலேமிலிருந்து எம்மாவு பட்டணம் 7 மைல் தொலைவில் இருக்கிறது. ஆண்டவர் அவளோடு கூட சேர்ந்து வேத வசனங்கள் அனைத்தையும் தம்மை குறித்து, தம்முடைய பாடுகளை குறித்து, தம்முடைய உயிர்த்ததை குறித்ததான அனைத்து சத்தியங்களும் வசனத்தின் வாயிலாக விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். Now, Bible says expound, a beginning at Moses, that means the first 5 books of the Bible. You can see Jesus in every book of the Bible, especially in the book of Moses, you see the types and shadows of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தம்மை இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக தம்முடைய பாடு, மரண, உயிர்த்ததலை வெளிப்படுத்துகிறார். மோசே தீர்க்கதரிசன புத்தகங்களிலிருந்து தொடங்கி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மோசே தீர்க்கதரிசன புத்தகம் முதல் 5 புத்தகத்தை பஞ்சாகமத்தை குறிப்பிடுகிறது. வேதாகமத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய், அவருடைய பாடு மரணத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இங்கே குறிப்பாக பஞ்சாகமத்தில் ஆண்டவர் எவ்விதமாக அடையாளமாக இருக்கிறார், எவ்விதமாக குறிப்பாக இருக்கிறார், எவ்விதமாக ஒவ்வொரு சம்பவங்களும் மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி தம்மை குறித்தும் தம்முடைய பாடு மரணம் உயிர்த்ததை குறித்தும் அவளுக்கு விளங்க சொல்வதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். And also in the prophets, major and minor prophets, you see the Lord Jesus Christ in every book of the Bible. வேதாகமத்தின் அனைத்து புத்தகங்களும் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். குறிப்பாக தீர்க்கதரிசன புத்தகம், பெரிய சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் எவ்விதமாக தம்மை வெளிப்படுத்துகிறதை, தம்முடைய பாடுமான உயிர்த்தலை வெளிப்படுத்த என்பதை அவளுக்கு விளங்கச் செய்கிறார். So they were so discouraged and despondent, their faith has gone so low. They could not even
recognized Jesus as he was walking with them. தம்மோடு கூட நடந்து வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறிய முடியாதவர்களாக, அவ்வளவு சோர்வடைந்தவர்களாக, அவ்வளவு எதிர்மறையான நம்பிக்கை இழந்தவர்களாக, அவர்களுடைய விசுவாசத்தில் தோய்ந்தவர்களாக இருப்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். You know, Jesus would have gone further with them and they nearly reached their destination. And it says, Bible says, they constrained him to stay as they drew near to their village. அவர்கள் அந்த கிராமத்துக்கு அருகாமையில் சேர்ந்த பொழுது ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். ஆண்டவரை தங்களிடத்துமாய் விருந்தினராக நினைத்து தம்மிடமாய் ராத்தங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். They have not recognized Jesus so far. இவ்வளவு காலமாக தங்களிடத்தில் பேசிக் கொள்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இருந்தார்கள். He sat at the table with them. He took the bread and blessed it and gave it to them. ஆண்டவர் அவளோடு கூட அங்கே இரவு தங்குகிறார். அவளோடு கூட உணவு அருந்தக்கூடிய வேளையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆண்டவர் அதை பிட்டு ஆசீர்வதித்து ஜெபித்து அவளுக்கு கொடுக்கிறார். Maybe they remembered how he broke the bread and gave it to them in the Last Supper, or it may be that they saw the wounds in his hands. இவ்விதமாக ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேளையில் ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் கடைசி ராப்போஜனத்தில் இவ்விதமாகத்தானே செய்தார். அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷனுக்கு கொடுத்ததை அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கக்கூடும். அல்லது அவ்விதமாக அவர் உணவை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவருடைய கைகளில் கால்களில் காணப்பட்ட காயங்களை பார்த்து ஆண்டவர் என்பதை அவர்கள் அவ்விதமாக அறிந்திருக்கக்கூடும். Bible says the eyes were opened and Jesus vanished. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து அவர் மறைந்தார் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். So what we are looking here is how the resurrection has changed the life of his disciples. எவ்விதமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய சீஷரோட வாழ்க்கையை மாற்றினது என்கிற சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Verse 32 it says, they said to one another, did not our heart burn within us while he talked with us on the road and while he opened the scriptures to us? இந்த சீஷர்கள் தங்களுக்குள்ளாகவே விதமாக பேசிக்கொண்டார். வருகிற வழியிலே அவர் வேத வசனங்களை பேசும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியவில்லையா, அவர் சத்தியங்களை சொல்லும் பொழுது நாம் உணர்வடையவில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்கிறதை பார்க்கிறோம். Here they are saying, as Jesus opened the scriptures and showing to them from the book of Moses and all the prophets, they are saying their hearts were on fire. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசே தீர்க்கதரிசி தொடங்கி வேத வசனங்களை கொண்டு தம்மை குறித்து தம்முடைய பாடு மரணம் உயிர்த்ததை குறித்து ஆண்டவர் விளக்கி சொன்னதை அவர்கள் கேட்ட பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் ஆவியில் பலன் அடைந்ததை அந்த வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். They said, did not our heart burn within us? நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவளுக்குள்ளாக ஆவியில ஏற்பட்ட மாற்றங்களை நாமே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். This is the afternoon and early evening. That's what happened on the resurrection day. உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே மதிய வேளை சாயங்கால இந்த சம்பவங்கள் நடைபெற்றதை நாம் கவனிக்கிறோம். And we see that these two disciples, Cleophas and the other disciple, immediately go back to Jerusalem and share this with the other 11 and the other disciples in Jerusalem and told them that Jesus appeared to them. உடனடியாக தானே கிளியோப்பாவும் மற்ற சீஷரும் அவர்கள் திரும்பமாக எருசலேமுக்கு கடந்து வந்து 11 அப்போஸ்தலர்கள் சீஷர்களை பார்த்து கூடியிருந்த மற்றவர்களை பார்த்து ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார், அவரை நாங்கள் தரிசித்தோம், எங்களிடத்தில் விதமாய் பேசினார் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். And here also we see that Jesus appeared as they gathered together in the evening once again. மீண்டும் ஒரு விசையாக அந்த உயிர்த்தெழுந்த நாளினுடைய சாயங்காலம் இரவு வேளைகளிலே ஆண்டவர் அவர்கள் கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் தோன்றி தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Resurrection of the Lord Jesus Christ changed everything in the disciples. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடைய சீஷருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டதை இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். The disciples were
discouraged and frightened and lost all hope in the Lord Jesus Christ. சீஷர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்தவர்களாக, சோர்வு அடைந்தவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக இருந்த நிலையில ஆண்டவரோட வாழ்க்கையை மாற்றி போடுகிறதை இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்துகிறது. Resurrection brought a new hope, new joy in their lives, and also a fire in their heart. இந்த உயிர்த்தெழுதல் புதிய நம்பிக்கையை, புதிய சந்தோஷத்தை, புதிய உத்வேகத்தை, புதிய உற்சாகத்தை சீஷரோட வாழ்க்கையில அளிப்பதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். Have you lost hope in the situation that you are going through, maybe in your health, in your finances, or in family situations, whatever it may be? Resurrection changed everything in the life of his disciples. ஆண்டோட சீஷரோட வாழ்க்கையில ஆண்டோட உயிர்த்தெழுதல் அவருடைய அவநம்பிக்கையை, அவருடைய தோல்வியை, அவருடைய சோர்வை மாற்றினதை போல இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில ஒருவேளை பொருளாதாரத்தினாலேயோ அல்லது சரீர சுகவீனத்தினாலேயோ அல்லது வேறு எந்த காரியங்களினாலேயோ நீங்கள் சோர்வடைந்து நம்பிக்கையற்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையை அளிக்கிறவராக, உத்வேகத்தை அளிக்கிறவராக, உங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. It brought hope back to the disciples. சீஷரோட வாழ்க்கையில ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தினது. What is the Spirit of God speaking to you through this message? I want you to look at this, prayerfully consider, what is he communicating to me? பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தின் வாயிலாக உங்களுக்கும் எனக்கும் எண்ணத்தை உணர்த்த விரும்புகிறார். ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலை கவனிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய உத்வேகத்தை அவர் அளிக்க அவர் போதுமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. Disciples said their hearts were burning while he explained to them the scriptures. வேத வசனங்களை ஆண்டவர் வியாக்கியானம் பண்ணி விளக்கி சொல்லும் பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி சீஷர்கள் சாட்சி பகிர்கிறார்கள். How is your heart today? Is your hope gone? And as Jesus opened their eyes and opened their understanding. இந்த வசனங்களை கேட்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் ஒரு சோர்வில் அவநம்பிக்கையில் இருந்து கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷரிடத்தில் வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தெளிவு அடைந்தார்கள் என்று வசனம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். On the resurrection day you see an open sepulchre and you see the eyes of the disciples were opened. Their understanding was enlightened. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்ம நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கல்லறை திறந்திருக்கதை பார்க்கிறோம். அவர் நம்பிக்கை இழந்த விசுவாசியுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய சிந்தனைகள், அவருடைய புரிதல்கள் தெளிவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். Their heart was on fire for God. தேவனுக்காக அவங்களுடைய இருதயங்கள் கொழுந்து எழும்பி ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உத்வேகம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். How is your heart? Is it on fire for the Lord? எவ்விதமாக உங்களுடைய இருதயம் இருக்கிறது? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்படியாக உங்களுடைய இருதயத்தில் அவ்விதமான ஒரு உத்வேகம் இருக்கிறதா? Resurrection power changed everything. உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாவற்றிலும் முழுமையாக முற்றிலுமாக மாற்றினது. As you listen to the word of God, do you want things to change in your life? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தினால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Holy Spirit power is available for you today. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்களுக்காக எனக்காகவும் இன்றைக்கும் அவைகள் காணப்படுகிறது. And he can change your situations, your circumstances, your hopeless situation, whatever it may be. Bring it to God. நீங்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் உங்களுடைய நிலையை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் எவ்விதமான நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எதிர்காலம் அற்ற ஒரு காரியமாக இருக்கலாம், நீங்கள் முழுமையாக சோர்வடைந்த நிலைகளாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தை, புதிய நம்பிக்கை கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. தேவ சமூக தண்டையில் கடந்து வருவீர்களா? As we prayerfully close this session, what is God saying to me? We worship
a living God. We worship a God who is alive today. Worship a God who lives inside of you. நாம் ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில் தானே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையில நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவரை தொழுது சேவிக்கிறோம், ஜீவிக்கிற ஆண்டவரை தொழுது சேவிக்கிறோம். நமக்குள்ளாக என்றென்றைக்கும் வாசம் செய்யக்கூடிய, என்றென்றைக்கும் நித்திய காலமாய் ஜீவிக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் விசுவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். How is your heart? Has it gone cold? They said, as Jesus explained unto them the scriptures, their heart was on fire. உங்களுடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? ஒருவேளை அனலுமின்றி குளிருமின்றி சோர்வடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? வேத வசனத்தில் நாம் பார்த்த சத்தியம் விவிதமாய் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. பரிசுத்தாவினார் அவளை உத்வேகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Maybe you want God to ignite fire in your heart today, on this day. We're going to pray a simple prayer. ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே பரிசுத்தனுடைய புதிய தொடுகை, பரிசுத்தனுடைய ஆளுகை, பரிசுத்தனுடைய உத்வேகம் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தொட்டு ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது சேர்ந்து ஒரு எளிய ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். Our loving Heavenly Father, we come to you today. பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். Maybe people watching it right now live, or people will watch some other time later. இந்த நிகழ்ச்சியை நேரடியாகவோ அல்லது பிற்காலங்களில் பார்க்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். Holy Spirit of God, I want you to speak to their situations and circumstances. பரிசுத்தாவியானவர் நீர்தாமே ஆண்டவரே இதை கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளில், அவர்கள் இருக்கக்கூடிய நிலைகளில் அவர்களோடு பேசி நீர் ஆண்டவரே கிரியைகளை நடப்பிப்பீராக. I don't know whatever they're going through. Maybe they're going to a hopeless situation. ஒருவேளை நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில, எல்லாவற்றையும் பறிகொடுத்த நிலையில இந்த செய்தி அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடும். I pray that you will bring hope into their situations and you will give them direction. அவருடைய வாழ்க்கையில், நம்பிக்கை இழந்த வாழ்க்கையில புதிய நம்பிக்கை கொடுத்து ஆண்டவரை சரியான பாதைகளை அவர்களுக்கு காண்பித்து ஆண்டவரோட வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்துவீராக. Maybe there are people, they want their hearts to be on fire for you. ஆண்டவர் உமக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய ஆண்டவர் இருதயங்களை நீர் தட்டி எழுப்பி உத்வேகப்படுத்தி உமக்காக கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் நீர் அவளை மாற்றுவீராக. Help us to be on fire for you, Lord, in these last days. இந்த கடைசி நாட்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற தீபங்களாக விளங்க கர்த்ததாமே எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக. Whatever may be the problem, whatever may be the situation, I pray the Holy Spirit of God break those bondages, and Lord, you will shine your light and the direction to the people. ஆண்டவர் எவ்விதமான நெருக்கடிகள், எவ்விதமான இக்கட்டுகள், எவ்விதமான ஆண்டவர் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இதை கவனித்துக் கொண்டிருந்தாலும் பரிசுத்தாவின் நீர்தாமே இப்பொழுது அவருடைய சூழ்நிலைகளில், அவருடைய நிலைமைகளில் நீர் குறுக்கிட்டு, நீர் தலையிட்டு, நீர் இறங்கி ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு நம்பிக்கை கொடுத்து அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்க செய்வீராக. உமக்காக ஆண்டவர் அவர் எழுந்து செயல்பட வழி வாசல்களை, வழி நடத்துதல்களை, பாதைகளை நீர் தெரியப்படுத்துவீராக. They'll experience healing, wholeness, health and new understanding of your word. அவர்கள் மெய்யான சரீர சுகத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. அவருடைய மனதை அழுத்திருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய தெளிவை, ஒரு புதிய உத்வேகத்தை, ஒரு புதிய புரிதலை, ஒரு புதிய நம்பிக்கை பெற்றுக்கொள்வார்களாக. In Jesus' name I pray. Amen. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். If you want to communicate with us, you can correspond to us through email, and it was a joy for us to be with you on this day. God bless you. நீங்கள் இந்த செய்தியின் வாயிலாக பயன்பெற்றிருப்பீர்கள் என்றால், அதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால், கீழே கொடுக்கப்பட்ட மின் அஞ்சலில் உங்கள் சாட்சிகளை தெரியப்படுத்துவீர். நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.